ஹலோ சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஒர்க் ஷீட் புக் தான் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 7 எடுத்துக்குங்க. இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஊ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கே கை வச்சுக்குங்க. கை வச்சுட்டு இப்படி வந்து அழகாக இப்படி மேம் கூடயே சேர்ந்து எழுதுங்க. ஊ சொல்லிகிட்டே ஒரு 3 டைம்ஸ் போல் எழுதி பாருங்கள். ஊ இப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எழுதி பார்க்கலாமா? ஊ ஊ இல்லை, உங்களுக்கு இப்போ தான் பெருசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பெரிய சைஸில் எழுதி பாருங்கள். ஊ ஓகேவா? அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இங்கே எழுதி பாருங்கள். ஊ நம்ம நிறைய எழுதி பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரும். ஊ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் எழுதி பாருங்கள். ஊ ஊ ஊ ஊ ஊ ஓகேவா? எழுதி பார்த்துட்டு இந்த உரலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கலர் பண்ணலாம். ஓகேவா? ஊ உரல், ஊ உரல், அழகாக கலர் பண்ணுங்க. ஊ உரல், ஊ உரல், ஊ உரல், ஊ உரல். ஓகேவா? இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம ஊ வந்து எழுதி பார்த்தோம் இல்லையா? ஊ உரல். முதல் எழுத்து என்ன வரும்? ஊ ரா இல். இதுவுமே நம்ம எழுதி பார்ப்போம். உரல். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஊ சொல்லுங்க. ஊ நம்ம எப்படி ஊ எழுதணுமோ அதே மாதிரி எழுதிட்டு மேலே வந்து இங்கே ஒரு லா மாதிரி போடணும். லாங் சவுண்ட். ஊ ஒரு 3 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. ஊ ஊ ஊ இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு நான் மேம் சொன்ன மாதிரி பெருசாக ஒரு முறை எழுதி பாருங்க. ஊ ஓகே. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக எழுதி பாருங்க. ஊ ஊ ஊ இது உங்களுடைய புக் நீங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஊ நமக்கு நிறைய டைம் இருக்குது. அழகாக எழுதி பாருங்கள். ஊ எழுதி முடிச்சுட்டு ஊ ஊஞ்சல். நம்ம எல்லாருக்கும் ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும் தானே? அழகாக இந்த ஊஞ்சலுக்கு வந்து நீங்கள் கலர் பண்ணுங்கள். கலர் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? அதனால் கலரிங்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல் சொல்லிட்டே அடிங்க. ஊஞ்சல். ஓகே. அடுத்து ஊஞ்சல், ஊ ஊஞ்சல், ஊஞ்சல், ஊ ஊ இஞ்ச் சா இல் ஊஞ்சல். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏ. ஊக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ. ஏ இங்கே ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். ஏ மேம் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக எழுதுங்க. ஏ பெருசாக எழுதி பார்ப்போமா? ஏ ஏ ஏ பாருங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அழகாக எழுதிட்டு இப்போ எலிக்கு வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். எலி வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் தானே இருக்கும். நம்ம அதனால் பிளாக் அடிச்சுக்கலாமா? ஏ எலி. பிளாக்கு தமிழில் என்னது? கருப்பு. சொல்லுங்கள். கருப்பு. ஏ எலி, ஏ எலி, ஏ எலி, ஏ எலி, ஏ எலி. அடுத்து பாருங்க, ஏ ஏ லீ. இங்கே ட்ரை பண்ணுங்க. இப்படி வந்து மேலே வந்து இப்படி
ஓகேவா? எலி. அடுத்து பாருங்கள் ஏனி லாங் சவுண்ட். இந்த மாதிரி இப்படி வந்துட்டு அப்புறம் இங்கே கை வச்சு இப்படி கை எடுக்கக்கூடாது. மேம் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஏ வந்துட்டு இப்படி. ஓகேவா? திருப்பி கவனிங்க. ஒரு ஸ்மால் சர்க்கிள் போடுறேன். அப்படியே வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறேன். கை எடுத்துகிட்டு இங்கே கை வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டாண்டிங் லைன், அகெயின் ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? ஏ நம்ம எழுதி பார்க்கலாமா? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. இப்போ ஏனி. ஏக்கு என்ன வரும்? ஏனி. அடிக்கலாமா? கலர் அடிக்கலாமா? ஏ ஏனி சொல்லிட்டே அடிங்க. ஏ ஏனி ஏ ஏனி ஏ ஏனி ஏ ஏனி. அடுத்து இங்கே எழுதி பார்ப்போம். ஏ நீ. டி வந்து அந்த டாட் மேலேயே நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏனி ஏ ஏனி. இதே மாதிரி உங்கள் பேஜை வந்து நிறைய எழுதி எழுதி பாருங்கள். அதனால தான் மேம் வந்து இந்த ஒர்க் ஷீட் புக்கையே நான் உங்களுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.